அவங்க வச்சு அந்த கழுதையை வச்சு நிறைய அந்த துணியெல்லாம் துவச்சி டெலிவரி கொடுக்குறாங்க வந்து பார்த்துருந்தாரு. அந்த கழுதையை எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தை கிணத்துல வந்து இந்த கழுதை வந்து விழுந்த பிறகு இவர் என்ன பண்ணாரு, அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு எடுக்க முடியல. இந்த கழுதைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளாவது இறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, இதுக்கு செலவு பண்ணி மேலே எடுக்கிறதுக்கான காசும் அதை விட்டுட்டா பரவாயில்ல, அது ரொம்ப ஆகுது அப்படின்னு நினைச்சு சரி இதுக்கும் ஏறி ஆயிடுச்சு, இன்னும் நம்ம செலவு பண்ணி வேலை எடுக்கணுமா வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணி ஊரு அந்த பக்கத்துல இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு என்ன பண்ணாரு, மண்ணை எல்லாத்தையும் எடுத்து குழிக்குள்ள போட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாரு. அதே மாதிரி கூப்பிட்டு என்ன பண்றாங்க, இந்த மண்ணை எல்லாத்தையும் போட்டு அங்கிட்டு வந்து கொட்டுறாங்க. கொட்டும் போது அந்த கழுதை வந்து சத்தம் போடுது. நெக்ஸ்ட் போயிட்டு எடுத்துட்டு வந்து கொட்டுறாங்க, கழுதை வந்து சத்தம் போடுது. இந்த மாதிரி போட்டுட்டே இருக்காங்க. ஒரு ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா அந்த கழுதை வந்து சத்தம் போட்டுட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கழுதை வந்து சத்தமே போடல. சரி ஓகே இது வந்து இறந்துச்சு அப்படின்னு நினைச்சு கொட்டுறாங்க. கொட்டிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருது, இது சுத்தமாவே சத்தம் வரலையே, கொஞ்சமாச்சும் சத்தம் வரணுமே அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கழுதை நாயே வைக்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டி இவங்க மண்ணை அள்ளி போடும்போதும் சிலிம்பு மேலே ஏறி நிற்குது. அடுத்த பாண்டு அள்ளி போடும்போது சிலிம்பு மேலே வந்து ஏறிக்கு. நெக்ஸ்ட் இவங்க ஃபைனலா போய் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து எழுந்துச்சு. அப்போ எத்தனை பேர் நம்மள லைஃப்ல எங்க தள்ளி விட நினைச்சாலும், நம்ம மேல மண்ணு போட நினைச்சாலும், கஷ்டங்களை கொடுக்க நினைச்சாலும், நம்ம மேல கரை சுமந்த நினைச்சாலுமே எதுவுமே நம்ம வந்து பார்க்கக்கூடாது. நம்ம கிட்ட நேர்மை இருக்கு, நம்மளால வந்து எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி வெளியில வர முடியும்ன்ற நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்மளால கண்டிப்பா வெளியில வர முடியும். நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த கழுதை கிட்ட வந்து நம்ம தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோரியே அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது, உங்களுக்கு புரிஞ்சுதாங்க எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ நிறைய ஊர் இருக்கலாம், நிறைய பஞ்சாயத்துல போக வேண்டியது இருக்கலாம். ஆனா நம்ம பஞ்சாயத்து தேர்வு பண்ணி வரும்போது நம்ம பஞ்சாயத்து ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விட்டு போயிருக்காங்க அப்படின்றத வந்து கொடுக்கணும்ல, தெரிவிக்கணும்ல. அதுதான் நான் எதிர்பார்க்கிறது. அது ரொம்ப காலேஜ் வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது நிறைய வருடங்கள் வந்து நம்மளோட தொடரணும்.